எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிட்டா போய் கேட்குற மாதிரி சுட்ட பழமா சுடாத பழமா மாதிரி சுட்ட பிஸ்கட் நல்லா தான் இருக்கும். கெட்டியாக தான் இருக்கும் அது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன பிஸ்கட் வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். கேட்பரி சாக்லேட் பிஸ்கட் வச்சுருக்கோம். இன்றைக்கி இதை வச்சு தான் வித்தியாசமான முறையில் ஒரு கேக் ஒன்று பண்ண போகிறோம். ரொம்பவும் சிம்பிளாக ரொம்பவும் ஈஸியாக ஓவன் இல்லாமல் வெறும் விறகடுப்புலேயே செய்ய போகிறோம். எப்படின்ற வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அனி கேக்கு செய்ய வேணும். முடிச்சிடாத. டேஸ்ட் எப்படி இருக்கும்? பிளாக் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குமா இல்லை எப்படின்னா இருக்கும்? கேக்கு செய்கிறோம். இன்றைக்கி வெறுத்தமாக சாப்பிட்றோம். டெய்ரி மில்க் புதுவித அனுபவம். சாப்பிடவா நிகண்டன்? சொல்லுங்கள். உடஞ்ச பிடிச்சிருக்காருக்கும் எடுத்து எடுத்து திண்டுடுறேன். கேக்கு சைஸு குறைஞ்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் பார்த்துக்கோ. சைஸ் மட்டும் குறையட்டும். உடஞ்ச பிஸ்கட்டாக வரையில தானே இங்கே அப்படியே தூண்டுதே சாப்பிட்றதுக்கு. தூண்டும் உனக்கு தூண்டும். உனக்கு தான் பண்ண ஏன் தூண்டாது? அதுவும் கேட்பரி இல்லை இருக்கும்ல இருக்கும். இல்லை இதுக்கு ஆடு போடுவாங்க பற்றியாங்க, விளம்பரம்லாம் போடுவாங்கல்ல டிவியில். பார்த்தேன். டைரி மில்க் பிராண்டு தான். ஆமாம், எல்லாம் ஒரே பிராண்டு தானே? ஐ கேன் ரீட். எல்லாம் ஒரு இதாக தான் இருப்பாங்க. இதான் நிறைய அதே தான். ஒன்று பேரை மாற்றி மாற்றி விட்றாங்க. கேட்பரினா அது ஒரு டேஸ்ட்டு தான். அதனால தான் உடஞ்சி பிஸ்கட் இருந்தாலும் நீ விட மாட்டேங்கிறேன். ஃபினிஷ். இதான் ஒன்று இருக்குல்ல, இன்னொன்று இருந்துச்சு. உங்கள் உடஞ்ச பிஸ்கட் ஒரு வாரத்தில் வச்சு ஒழுங்காக எடுத்து போடுறது. ஒழுங்காக எடுத்து போட்டுறது இல்லை. இந்த இங்கே ஒரு உடஞ்ச பிஸ்கட் வாயில் போட்டாண்டா. சாப்பிட்டியா? அப்போ ஐ கேன் ரீட் யுவர் லிப்ஸ். கேட்றா அப்போ அதை யாருக்கு மட்டும்தான் அவங்களுக்கு சாப்பிடலாம். சிக்காது அந்த மாதிரி இன்னைக்கு கிடைக்காது. நல்லா இல்லை உண்மையிலேயே இருக்கும். அந்த அதாவது இந்த மாதிரி சாப்பிடையில இப்படி எடுத்து சாப்பிட்டா சுவை அதிகமாக தான் இருக்கும். எங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிட்டா போய் கேட்குற மாதிரி சுட்ட பழமா சுடாத பழமா மாதிரி சுட்ட பிஸ்கட் நல்லா தான் இருக்கும். அதுதான் சொல்கிறேன், ருசியாக இருந்ததுனால தான் எடுத்தேன். ருசியாக இருந்ததுனால தான் எடுத்தேன். அந்த மாதிரி தேடி திங்கிறது தான் ருசி அதிகம். சுட்டு திங்கிறது. யா இந்த தொலை கொடுங்க போதுமா? நிறையா வச்சுட்டேன் உனக்கு. நம்ம கேக் செய்கிறதுக்கு இந்த பிஸ்கட்டை சின்னதாக உடச்சி வச்சுக்குவோம். ஏன்னா மிக்சியில் அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து எவ்வளோக்குள்ளே சின்னதாக உடச்சி வைக்கிறோமோ அவ்வளோக்குள்ள சீக்கிரம் நம்மளுக்கு வந்து அரைப்படும். அந்த வேலையை பார்ப்போம். இப்போ ஒட்ட தான் செய்யும்.
அதான் செய்யும். சும்மா பிடிச்சி போடுங்க. ஓரளவுக்கு சின்ன சின்ன பீஸா. இப்போதான் மணிக்கு எஸ்ஸாவாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் பிளான் பண்ணுறேன். அப்போ இருந்து பொண்ணு சிரிப்பா இருக்கு. எப்படியாவது நாட்டிட்டு போயிடலான்னு. நான் கூட உடைக்கிற வேலையை விட்டுறேன். நான் நோட் பண்ணுறேன் மட்டுமே வேலையை வச்சுருக்கேன். வாய்க்கு கை போச்சு. இப்போ கண்டிப்பாக கேக்கோட சைஸ் கம்மியாகிடும். சிறுத்தை சித்தம் சில்வண்டி சிக்காது சொல்ல என்ன அந்த வாட்ச் பண்ணுறேன். நீ வாய் அசை போட்டுக்கிருக்கு அந்த எனக்கு எப்படின்னு. என்னதான் இருந்தாலும் இந்த உடைக்கையில் அப்படியே இழுக்குதே. இழுக்கு உனக்கு விடு. இந்த ஊதாங்குழல் இருக்குல்ல, அடுப்பு ஊதுறது, வாயில் உள்ள விட்டு சுற்றி. இது எப்படி இருக்குது? இந்த மாதிரியெல்லாம் சுச்சுவேஷனில் என்னை உட்கார வச்சுட்டு சாப்பிடாதுன்னா நான் எப்படி சாப்பிடாம இருப்பேன்? எடுத்துருவாங்க, வாயை கட்டி விட்டுருவோம். அதுவும் கேட்பரி க்ரீமு பார்க்கவே அப்படியே எச்சி ஊறுது. கேக்கு செய்கிறதுக்குள்ளேயும் நான் எல்லாத்தையும் சாப்பிட்ருவேன் போல். அது மட்டும் நடக்கட்டும். என்ன அரங்க மட்டும் பார்த்து அப்பா ஒரு வழியாக முடிஞ்சு கடைசி பீஸு. இனிமேல் போய் இதை மிக்ஸியில் போய் அரைச்சிட்டு வந்துட வேண்டியதான். நம்ம கேக் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரவுண்டான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த ரவுண்டான பாத்திரத்தை எடுத்து கொஞ்சம் ஆயில் ஊற்றிடுவோம். அதில் அதாவது ஃப்ளேவர் இல்லாத ஆயில், வாசனை இல்லாத ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு அதை அப்படியே நல்லா தடவி விட்ருங்க உள்ள. இது எதுக்குன்னா ஒட்டாமல் வரும். இப்போ இந்த செட்டில் ஆயில் தடவியாச்சு. இதுக்கப்புறம் சாதாரண பேப்பர் இருந்தால் போதும். இந்த பட்டர் பேப்பர் தான் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. என்கிட்ட இருக்கிற இந்த சாதாரண பேப்பரை வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை உள்ளே நல்லா தள்ளிடுங்க இந்த மாதிரி. இதில் இப்போ கொஞ்சோண்டு பேப்பர் வச்சதுக்கப்புறம் லைட்டாக ஆயில் ஊற்றிக்குங்க. லைட்டாக ஆயில் ஊற்றி அதுலேயே ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த மாதிரி இப்போ இந்த உடச்சி வச்ச பிஸ்கட்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிருவோம். அது கூட என்னென்ன சேர்க்கணுன்னா பிஸ்கட் போட்டாச்சு. அடுத்து பேக்கிங் பவுடர். இது பேக்கிங் சோடா. இது கொஞ்சமாக. இது நம்மளுக்கு பேக்கிங் பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் போட்டாக்க பேக்கிங் சோடா வந்து 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். இதை அப்படியே அரைச்சி எடுத்துக்குவோம். இது எப்படி பார்த்தாலும் எங்களுக்கு ஒரு 4-5 தடவை அரைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வீட்டில் உள்ள மிக்ஸி தான் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் பேக்கிங் பவுடரையும் பேக்கிங் சோடாவையும் போடும்போது ஒரு ஜாருக்கு எடுக்கும்போது ஒவ்வொரு தடவையும் சேர்த்துக்குங்க. ஒரே தடவை சேர்த்துக்க வேண்டாம். ஏன்னா அப்போ தான் கரெக்டாக அந்த கண்டென்ட் கிடைக்கும். இப்போ இது கூட காய்ச்சி வச்சுருந்தா பால் சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக. தண்ணிக்கு பதிலாக பால் சேர்க்குறோம். இங்கே அதான் வித்தியாசம். நல்லா நைஸாக அரைச்சிருச்சு. எடுத்து நம்ம அந்த கேக் செய்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த பாத்திரத்தில் நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம். தண்ணி ஆயிடக்கூடாது, கெட்டியாக தான் இருக்கணும். அது இதே மாதிரி பதத்தில் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துருவோம் நம்ம.
அடுப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுதான் நம்ம ஓவனு. பார்த்து மணியில் ப்ரீஹீட் பண்ணுவோம். பிஸ்கட்டு, பேக்கிங் பவுட்ரு, சோடா, பால் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்தில் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை இப்படி 2 தடவை தட்டிக்கலாம். எதுக்குன்னா உள்ளுக்குள்ளே அந்த ஏர் பபுள்ஸ் இருந்துச்சுன்னா வெளியே வந்துடும். வெளியே வந்துட்டு செட் ஆயிடும் நல்லா. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம ஓவன் ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுல உள்ளே வச்சுருவோம். மண் சூடாயிடுச்சாடா? ஆகிட்டே இருக்குண்ணே. மண் நல்லா சூடாயிடுச்சு. அதாவது நம்ம ஓவன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க பிஸ்கட்டை உள்ளே வச்சுருவோம். இந்த மாதிரி நல்லா ப்ளேஸ் பண்ணிடுவோம். மூடிடுவோம். ஒரு 40 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். வாங்க இப்போ பிரியாணிக்கு தம்புற மாதிரி நம்ம அந்த கேக்குக்கும் போட்டுருவோம். இன்றைக்கி கேக்குக்கு நம்ம 2 விதமான க்ரீம் பண்ண போகிறோம். ஒன்று வந்து வெண்ணிலா க்ரீமு, இன்னொன்று வந்து சாக்லேட் க்ரீம். அது எப்படி பண்ணுறன்ற பார்ப்போம். ஃபஸ்ட்டு சாக்லேட் க்ரீம் பண்ணிடுவோம். அதுக்கு தேவையானது என்னன்னாக்க க்ரீம், அடுத்து வந்து கொக்கோ பவுடர், இப்போ அடுத்து பால் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் ஊற்றிக்குவோம். இப்போ இந்த மாதிரி ஒரு சிக்கை வச்சு நல்லா கலக்கி விட்டுக்குவோம். இப்போ நம்ம ஜீனி மாவு சேர்த்துக்குவோம். ஃபுல்லாக நல்லா கலக்கிடுவோம். நம்மளுக்கு சாக்லேட் க்ரீமு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெண்ணிலா க்ரீம் எப்படி ரெடி பண்ணுறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஜீனி பவுட்ரு, க்ரீம் போட்டுக்குவோம். கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்குவோம். வெனிலா எசன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் எல்லாத்தையும். பால் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். கட்டி விடாமல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நம்மளுக்கு வெனிலா க்ரீமும் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. கட்டி விடாமல் கிண்டி எடுத்துக்கோங்க. இந்த பக்குவத்தில் இருந்தாலும் சரி, இதில் இதை காட்டிலும் கெட்டியாக இருந்தாலும் சரி. அம்பட்டியா இளநீ பறிச்சு போடுறா. கேக்கு வேற வரைக்கும் இளநீ தான் இன்னைக்கு. ஆயிட்டு நீ பண்ணிடுவோம். பார்த்து பல்லங்கெல்லாம் அங்கே போய் கடக்கூடாது, மரத்தில் ஏறிங்க. எப்படி போச்சுடா, உள்ளக்காரங்க உடைக்கிறா. அங்கிட்டு போனா இங்கிட்டு போகணும். பார்த்து போறேன்டா. போதும், இங்கிட்டு போடுறேன். நான் வெட்டினதே போதும். கீழே இறங்கினேன். ஆள் நிறைய இருக்குடா. எத்தனை இருக்கா போடு, பெருக்கி விடுறான் பாரு. என்னை வீட்டை விட்டு வந்த போகிறேன். இன்னொரு கதரை உங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன். நீங்கள் என்ன சொல்கிறேன். டேய் போதுண்டா, வாடா. டேய் 2 4 போதுண்டா, போதுண்டா, இருக்கிற போதுண்டா, வாடா. நீ வீட்டில் தான் நினைக்கிறேன் அவனுக்கு. பிடிக்கிறியா வந்து மெதுவாடா. இன்னும் வேண்டியதா இருக்கு. கட்டவன் எடுத்துறா. 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. திறந்து பார்த்துருவோம் வந்துருச்சேன். நான் இந்த குச்சியை வச்சு உள்ளே குத்தி பார்ப்போம். வெந்துருச்சுன்னா இதில் ஒட்டாமல் வரும், வேகலைன்னா ஒட்டும் மாவு.
ஒட்டவே இல்லை, வெந்துருச்சு. கேக் நம்மளுக்கு நல்லா ஆறிடுச்சு. இந்த பிளேட்டில் கவுத்திடுவோம். வாவ், நல்லா வந்துருக்கு. பிளாக் ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்க முடியும். பிளாக் ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்குது. க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணிடுவோம். நம்ம சாக்லேட் க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வெண்ணிலா க்ரீமை போட்டுருவோம். இந்த சில்வர் சுகர் பால்ஸை போட்டுருவோம் மேலே டெக்கரேஷனுக்கு. பாதாம் பருப்பு லேசாக மேலே தூவி விட்ருவோம். பிஸ்கட் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுருவோம். கேட்பரி சாக்லேட் பிஸ்கட்டில் செஞ்ச கேக்கு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ரொம்ப நேரம் பார்க்கவே கூடாது, டக்குன்னு வெட்டுங்க டேஸ்ட் பண்ணதுக்கு. பாதாமெல்லாம் போட்டுருக்கு. எவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டே இருக்குது. மணி நேரம் பிஸ்கட்டே அந்த போடு போட்டுச்சு. நல்லா ரொம்ப சாஃப்டாகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாகிடுச்சுண்ணே. நம்ம கொஞ்சம் ஆஹா, அருமையாக இருக்குப்பா. இது அப்படியே ஃப்ரிட்ஜில் சாப்பிட்டா பிளாக் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும் நமக்கு. நல்லா இருக்குது. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடணும் போது. இந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிறனால நமக்கு பொலன்னு வருது. ஃப்ரிட்ஜில் வச்சா அப்படியே கட்டியாயிரும். நம்ம மணலில் ஓவனை வச்சு செட் பண்ணி செஞ்சுருக்கோம், அதனால் அருமையாக தான் வந்திருக்கு. இந்த மைக்ரோ ஓவன்லாம் இது பண்ணுறாங்கல்ல, அதோட இது நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வேறு லெவலாக